வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் புதிய அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்விகளை நேரடி பணி நியமனம், டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. இதுக்கு வந்து 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 17,700 வந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 58,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கும். இதற்கான லாஸ்ட் டேட் 8/5/2023 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி லெட்டர் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். தென் இதில் பார்த்தீங்கன்னா 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லும் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. உங்களுடைய பெயர், அதே மாதிரி தந்தை பெயர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது என்ன, பிறந்த தேதி, உங்களுடைய தேசியம் என்ன, ரிலீஜியன் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதிக்கங்க. தென் இதில் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கம்பல்சரி ஜெராக்ஸ் காப்பி கம்யூனிட்டிக்கானது வைக்கணும். உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கங்க. விண்ணப்பிக்கக்கூடிய தேதி, கல்வி தகுதி, அதே மாதிரி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது அது மாதிரியான தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை எழுதுங்க. தென் உங்களுக்கு மீது வந்து எஃப்ஐஆர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரும் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய பெயர், அப்புறம் தகப்பனார் பெயர், இதையும் எழுதி கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்மெட்டு. இதை பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும் வந்து அனுப்பிச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பங்கள் அதற்கான படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டுமே வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புகைப்படத்தை விண்ணப்பத்தில் அதற்கான குறிப்பிடப்பட்ட இடத்தில் ஒட்டணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து உங்களுடைய ஃபோட்டோலேயும் வந்து நீங்கள் சைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டாப்லர் பண்ணக்கூடாதாமா. ஸோ நீங்கள் வந்து பேஸ்ட்டு தான் பண்ணணும், கம் போட்டு. அதையும் பார்த்துக்கங்க. அதையும் கூட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயும் வந்து கம்பல்சரி சுய சான்றப்பம் அப்படின்னு போட்டு நீங்கள் சைன் பண்ணி தான் அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பு வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதில் 35 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அதை வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து அதாவது இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறதுக்கு வந்து வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து இதையும் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 35 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு போஸ்டல் கவர் வாங்கி அதை வந்து அனுப்பணும். அதுவும் வந்து 8/5/2023 அதுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது கூட இவங்க கேட்டுக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அனுப்புவீங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் கூட இந்த ஸ்டாம்பும் வாங்கி அதை வந்து போஸ்டல் கவரையும் வாங்கி அதில் ஒட்டி நீங்கள் வந்து அனுப்பணும். சரிங்களா? இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். தலைவர், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேர்வாணைய சாலை, வஉசி நகர், பூங்கா நகரம், சென்னை தெற்கு, சென்னை 600003 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கூடிய இதெல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு, இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பரு இதில் மூலமாக தான் வந்து உங்களுக்கு, அல்லது தபால் இது மூலமாக உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, ஸோ இதில் ஏதாவது ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கங்க. இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வேலைவாய்ப்பு அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் சென்னையிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அலுவலக உதவியாளர் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட 15,000 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஏடி அலவன்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 37 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th 10th இது மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து மினிமம் 8th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி 17,700 ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். தென் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 52,000க்கு மேலே வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா
இன சுழற்சி அதாவது கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பட்டியல் இனத்தவர் மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ பட்டியல் இனத்தவரில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் மற்றவங்க வந்து இதில் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து பட்டியல் இனத்தவர் மட்டும் அப்படின்னு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.